அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டம் நிதி அமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதற்கு முன்னர் அமைச்சரவையின் அனுமதி பெறப்பட்டது. அத்துடன் ஜனாதிபதி நேற்றைய தினம் வரவு செலவு திட்ட அறிக்கையை பார்வையிட்டிருந்தார். அதன் பின்னர் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். இன்று பிற்பகல் 1:30 அளவில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு வருகை தந்தார். சுதந்திர இலங்கையின் 80வது வரவு செலவு திட்டம் இதுவென்பதோடு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2வது வரவு செலவு திட்டமும் இதுவாகும். இலங்கை வாழ் மக்கள் எமக்கு வழங்கப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆணையை தொடர்ந்து கடந்த ஒரு வருட காலத்துக்குள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை ஈடேற்றுவதற்காக நாங்கள் தெளிவான சிந்தனையுடன் தீர்மானகரமான பல நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். இதுவரை இருந்ததான உறவினர்களுக்கு உபசாரம் செய்தல் மற்றும் மிகவும் மோசமான அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றம் ஏற்படும் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். அந்த நம்பிக்கையை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் செய்திருக்கின்றதான மாற்றம் மிக்க இந்த விடயத்தை பற்றி நாங்கள் பெருமையடைய முடியும். அரசியல் நடவடிக்கைகளை மறுசீரமைப்பதற்கும் மக்களை மையமாக கொண்டு ஒரு ஆளுகை உருவாக்குவதற்கும் சட்டத்தின் ஆட்சியை நிலை பெற செய்வதற்கும் ஆட்சியை வலுப்பெற செய்வதற்கும் பொருளாதாரத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றதான அனுகூலங்களை நாட்டில் கீழ்மட்டத்தில் இருக்கின்ற மக்கள் வரை எடுத்துச் செல்வதற்கும் நாங்கள் தொடர்ச்சியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தோம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாங்கள் இந்த சவாலை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாட்டில் பொருளாதார அடிப்படையானது சிதறுண்டு போயிருந்தது. அது என்னவென்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். பல தசாப்தங்களாக இருந்ததான பேரண்ட பொருளாதாரத்தின் உறுதியற்ற தன்மை மற்றும் அரச நிதியின் சமத்துவமின்மை, கட்டமைப்பு ரீதியில் இருந்ததான செயல்திறன் இன்மை, நிர்வாக சீர்குலைவு போன்ற நடவடிக்கைகள் காரணமாக பெரும் இடர்நிலைக்கு பொருளாதாரம் முகம் கொடுத்திருந்தது. ஆகவே அதன் காரணமாக எமது மக்கள் பெரும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருந்தார்கள். ஆகவே இதற்கு எந்த விதமான பொறுப்பும் கூறாத நிலையில் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் வீணடிக்கப்பட்டிருந்தன. ஆகவே எமக்கு மக்கள் ஆணை கிடைத்த சந்தர்ப்பம் முதற்கொண்டே பேரண்ட பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவதற்கும் அரச நிதியை ஒழுங்குபடுத்துவதற்கும் அரச நிறுவனங்களை வலுவூட்டுவதற்கும் ஊழலை முடிவுக்கு கொண்டு வந்து வெளிப்படைத்தன்மையை வெளிக்காட்டுவதற்கும் மக்கள் மீது கொண்டுள்ள பொறுப்புணர்வினை வெளிக்காட்டுவதற்கும் பல மறுசீரமைப்புகளை நாங்கள் மேற்கொண்டோம். இந்த மறுசீரமைப்புகள் காரணமாக ஒரு வருட காலத்துக்குள் அரச நிதி மற்றும் பேரண்ட பொருளாதார மற்றும் சமூக உறுதியான தன்மையை மீண்டும் நிலைபெற செய்ய முடிந்தது என்பதை இந்த கௌரவ சபைக்கு நான் பெருமையுடன் தெரிவிக்க விரும்புகின்றேன். யாரும் இந்த பொருளாதாரத்தின் நிலைபேறான தன்மை தொடர்பாக கவலையடைய தேவையில்லை. பொருளாதாரத்தின் அனைத்து அம்சங்களையும் வலுப்படுத்தி 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் பொருளாதாரத்தை 4.8 வீதத்தினால் நாங்கள் வளர்ச்சியடை செய்தோம். அது பல்வேறு நிறுவனங்கள் கூறிய எதிர்வு கூறலுக்கும் விட அதிகமானதான ஒரு விடயம். பணவீக்கமானது பெருமளவு வீழ்ச்சியடைந்திருக்கின்றது. அது மறைநிலையில் இருந்து நேர்கணியத்துக்கு மாற்றம் அடைவது கூட பொருளாதாரத்தின் நெருக்கடி என்று சிலர் எடுத்துக்காட்ட முயற்சி செய்தார்கள். அண்மை காலத்தில் நான் ஊடக சந்திப்பின் போது கூறிய விடயங்களை கேட்டேன். ஆகவே 100% வீதத்தில் இந்த பணவீக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் போராடி வருகின்றோம். இப்பொழுது இடர் வர நிலையில் இருந்ததான நிலையை நாங்கள் நேர்கணியமாக மாற்றியிருக்கின்றோம் என்கின்ற விடயத்தை நான் கூற விரும்புகின்றேன். அதே போல தினசரி உண்டியல்கள் வட்டி வீதம் 8.5 வீதம் வரை குறைவடைந்திருக்கணும். 133 வீதம் வரை அது உயர்வடைந்தது என்று நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் 8.5 வீதம் வரை குறைவடைந்திருக்கின்றோம். ஆகவே நிதி சந்தையை நிலைபேறான தன்மைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். உலகளாவிய அதிர்வுகளுக்கு மத்தியில் கூட ஏற்றுமதி இறக்குமதி துறை செயல்பட்ட நிலையில் இந்த சென்மதி நிலுவை வலுவடைந்திருக்கின்றது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போராட்டம் இடம்பெற்ற பொழுது, யுத்தம் ஏற்பட்ட பொழுது எமது பொருளாதாரம் வீழ்ச்சி விடையும் என்று எதிர்பார்த்தார்கள். அதே போல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்த யுத்தத்தின் காரணமாக எமது பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துவிடும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதே போல ஐக்கிய அமெரிக்காவின் வரி தீர்வைகள் ஊடாக வரி விதிப்பின் ஊடாக எமது பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனாலும் இந்த அதிர்வுகளுக்கு மத்தியிலும் எமது பொருளாதாரம் உறுதிநிலை அடைந்திருக்கின்றது. ஏற்றுமதி இறக்குமதி துறை அபிவிருத்தி அடைந்திருக்கின்றது. சுற்றுலாத்துறை வெளிநாட்டு பண அனுப்பல் அதிகரித்திருக்கின்றது. அதே போல உத்தியோக பூர்வ ஒதுக்கம் $6.9 பில்லியன் வரை அதிகரித்திருக்கின்றது. இது 7% வரை உயர்வடையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.
2006ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக 2 தசாப்தங்களுக்கு பிறகு அரச நிதியானது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வீதமாக கருதுகின்ற பொழுது 116 வீதம் வரை அண்மித்துக் கொள்வதற்கு இந்த ஆண்டில் வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இது 8.5 வீதமாக இது வீழ்ச்சியடைந்திருந்தது. பொருளாதாரத்தை பற்றி பெரிதாக பேசுபவர்கள் இருக்கின்றார்கள். ஆட்சி செய்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் தானே, அதை நாங்கள் 16 வீதம் வரை உயர்த்தியிருக்கின்றோம். அதே போல இந்த வருடத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வீதமாக 2.3 வீதமாக இருந்ததான இலக்கினை மிகவும் தெளிவாக விஞ்சி செல்லுகின்ற வரலாற்றில் ஆக கூடிய முதநிலை மீதியை அடைந்து கொள்ள முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த நிலைமையின் காரணமாக சர்வதேச தரப்புகளுடன் வலுவான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்கும் எங்களுக்கு ஆற்றல் கிடைத்திருக்கின்றது என்பதையும் நான் குறிப்பிட வேண்டும். பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்சியடை செய்வதற்காக முதலாவது உத்தியாக இருந்த விடயம் என்னவென்றால் அரச நிதி ஒழுக்கத்துடன் வெளிப்படை தன்மை மற்றும் பொறுப்புணர்வுடன் அரச நிதி முகாமைத்துவத்தை ஏற்படுத்துவதாகும். அதே போல தேசிய வருமானத்தை அதிகரித்தும் ஊடாக அரச நிதியினை டிஜிட்டல் மயப்படுத்துதல், வெளிப்படை தன்மை ஊடாக முதநிலை மிகையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்திருக்கின்றோம். அதனூடாக மொத்த தேசிய உற்பத்தியின் வீதமாக மத்திய அரசாங்கத்தின் கடன் தொகையானது 2022ஆம் ஆண்டில் இருந்த 104 வீதத்தில் இருந்து 2026ஆம் ஆண்டு இறுதியாகின்ற பொழுது 196.8 வீதம் வரை மிகவும் தெளிவாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் எமது திட்டத்தில் இருக்கின்றது 2030ஆம் ஆண்டு ஆகின்ற பொழுது இந்த வீதத்தை 187 வீதம் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று கூற முடியும். இதன் காரணமாக எமது எதிர்பார்ப்பாக இருந்ததான கடன் நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான வாசல் திறக்கப்பட்டிருக்கின்றது. நீண்ட காலமாக எமது நாடு பெரும் கடன் நெருக்கடிக்கு கொடுத்திருந்தது. எமது பிரசைகள், எமது குழந்தைகள் இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்திருந்தார்கள். ஆகவே நாங்கள் இந்த நெருக்கடியிலிருந்து இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். 187 வீதம் வரை இதை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். நம்பிக்கை வையுங்கள். 2020ஆம் ஆண்டில் பொருளாதாரத்தில் காணப்பட்ட நெருக்கடி நிலை படிப்படியாக அதிகரித்து உச்சக்கட்டத்தை அடைந்தது. இது பொருளாதாரத்தில் எல்லா துறைகளிலும் தொடர் விளைவுகளை உருவாக்கியது. எந்த ஒரு துறையும் மீதமடையவில்லை. பிள்ளைகளின் பால்மாக இருக்கலாம், எரிவாயுவாக இருக்கலாம், எல்லா இடத்துக்கும் இந்த நெருக்கடியானது பரவி சென்றிருந்தது. இதன் இறுதி விளைவு என்னவெனில் 2022 ஏப்ரல் மாதமாகும் போது எமது நாடு வங்குரோத்து நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அதற்கு யார் பொறுப்பு கூற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற வழக்குகளூடாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பொருளாதார வங்குரோத்து நிலை எமது நாட்டுக்கு ஒரு தசாப்த காலத்தை இழக்க செய்தது. சிலர் கூறுகின்றால் இவ்வாறான வங்குரோத்து நிலைமை ஏற்பட்டால் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக 10 வருடங்களாவது செலவாகும் என்று கூறுகின்றார்கள். அதாவது நெருக்கடி நிலைமைக்கு முன்பு இருந்த நிலைமையை மீட்டெடுப்பதற்கு 10 வருடங்கள் ஆகும் என்று கூறினார்கள். அந்த வகையில் 2019ஆம் பொருளாதார நிலை அடைவதற்கு 2029ஆம் ஆண்டு வரை செல்லும் என்று கூறினார்கள். இந்த இடத்திலேயே இந்த கதிரையில் இருந்து கொண்டு சொன்னார்கள் 2029ஆம் ஆண்டு தான் இதனை கட்டியெழுப்ப முடியும் என்று இதே பாராளுமன்றத்தில் இதே ஆசனத்தில் இருந்து கொண்டு கூறியவர்கள் இருக்கின்றார்கள். ஞாபகம் இருக்கின்றது தானே? ஆனாலும் 2029ஆம் ஆண்டு தான் இதை அடைந்து கொள்ள முடியும் என்று சொன்னார்கள். ஆனாலும் 2025 இறுதியாகும் போது எங்களுக்கு பொருளாதார நெருக்கடிக்கு முன்பு இருந்த நிலையை அடைவதற்கு முடியும் என நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று நான் மகிழ்ச்சியுடன் கூற விரும்புகின்றேன்.